என்ன மைனியோ? மைனி, எங்க வானரம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாவே. என்னது ஓ ஓனர் என்னை கூட்டு வர சொன்னாவளா? எதுக்கு, என்ன அவசரம்? அது அவியகிட்டே வந்து கேளுங்க. உங்ககிட்ட அவிய பேசணும் மணியாத்தே கூட்டிட்டு வாங்க சொன்னாவே. நான் தான் மறந்தே போயிட்டேன். அதான் இப்போ வந்து கூப்பிட்டு நிக்க. வாங்க மைனியோ. என்கிட்ட பேசிக்க என்ன இருக்கு? நான் என்ன வயசு பிள்ளையா வச்சிருக்கேன்? சம்மந்தம் பேசிய அளவுக்கு சின்ன பிள்ளை தானே வச்சிருக்கேன். ஆமா, அவிய இருக்க வாசதிக்கு உங்ககிட்ட சம்மந்தம் பேசுவாவே. கனவு ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவிய அப்படியே கேட்டாலும் நான் என் பிள்ளை கட்டி கொடுத்துருவேன் பாரு. ஒரு பிச்சைக்காரனுக்கு என் பிள்ளை கட்டி வச்சாலும் அந்த வீட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டேன். பாப்பா, உங்க மாமா முதல்ல பெரியவளாகட்டும். அப்ப பிச்சைக்காரனுக்கு கட்டுறியலா இல்ல பெரிய பணக்காரனை பார்த்து கட்டுறியலான்னு? பாப்போம் பாப்போம். சரி மைனி, வாங்கலாம். வர முடியாது, நீ எதுக்குன்னு சொல்ல அப்பதான் வருவேன். அது ஒண்ணும் இல்ல, ராசாத்தி அக்கா மகன் கல்யாணம் நின்னு போச்சுல்ல. ஐயோ, நான் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் தெரிஞ்சு போச்சோ? நான் அந்த பக்கமே வரல, எனக்கு பயமா இருக்கு, நாங்க வர மாட்டேன். மைனி, அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் நாங்களும் தானே அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். எங்களை விட்டுட்டா உங்களை கூப்பிட்டு பேச போறாவே. பிறகு என்ன எதுக்காக கூடியா இழுவ? அது ராணி அக்காவோட ரெண்டாவது மகன் வந்திருக்கல்ல, அந்த பிள்ளையாவிய மகனுக்கு பொண்ணு கேட்க போறாவலாம். சரி, அவி கேட்டு போட்டோம், அதுக்கு எனக்கு என்ன? அதுக்கு நீங்க தான் தூதுவன. நீங்க ராசாத்திய கைட்ட கேட்டுட்டு போய் ராணிய கைட்ட கேட்டுட்டு வந்து மறுபடியும் ராசாத்திய கைட்ட சொல்லணுமா? இது நல்லா இருக்கு இந்த கதை. ராணிக்கா இனி மதிக்க கூட மாட்டாவ. நான் போய் சம்மந்த விஷயத்த பேசினா என்னை பத்தி என்ன நினைப்பாவ? அந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிருப்பாவ. சொல்லட்டும் மைனி, அதுதான் வேணும். அவிய மகனுக்கு வேற ஏதாவது பிள்ளைய கட்டிட்டு போட்டுமே. உனக்கு என்ன பிரச்சனை? அவி ரெண்டு பேரும் சம்மந்தம் பண்றதுல ஏற்கனவே இப்படிதான் அந்த பிள்ளைய கட்டி கொடுத்துட கூடாதுன்னு என் கூட அந்த பிள்ளைய இழுத்துக்கிட்டு ஓடி வந்தியா. இப்ப என்னடானா ரெண்டாவது பிள்ளைய கட்டி கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு? மைனி, எல்லாம் ஒரு நல்ல எண்ணம் தான். அடேங்கப்பா, உனக்கு நல்ல எண்ணம் வந்ததா என்னால தாங்க முடியல. மைனி, அது வந்து அவிய வீட்ல வேலை செய்யறோம்ல, எல்லாத்துக்கும் ரொம்ப பேசியவ, ரொம்ப ரூல்ஸ் போடியவ மைனி. அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைகள் தாங்கிக்கிடாது. அவிய வீட்டுக்கு மருமவளா வரணும்னா சரியான பஜாரி வந்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களா. நான் என்ன தரகர் வேலையை பார்த்துட்டு தெரியும்? முடியாது முடியாது, என்னால வர முடியாது. மைனி, அது எங்களை கூட்டிட்டு வர சொல்லிச்சு. கூட்டிட்டு போகலன்னா எங்களை தான் ஏசும். வந்து அதுகிட்ட பேசிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஷோ, எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல இது வேறையா? சரி சரி, நீ சொல்லியதுனால வார போவோம். எங்கிட்ட பையனை எடுத்து போறியா? வர வர ரெண்டு பேரும் சுவாடி போட ஆரம்பிச்சிட்டீல, சுவாடி. வீட்டுல எவ்வளவு லீவ் போட்டுட்டு நின்னு வேலைய பாருன்னா ஒருத்தி பார்க்க மாட்டீங்க. இப்போ காலையில பையனை எடுத்து போறிய பயணம். எங்க போறிய? எம்மா, வேலைக்கு போறோம். மைனியும் வேலைக்கு தானே போறாவே, அதான் ஒண்ணா போலான்னு பார்த்தோம். ஆமா, ஒண்ணா போவியா? இவன் இந்த பக்கம் போனா நீ அந்த பக்கம் போனா எப்படி ஒண்ணா போக முடியும்? எம்மா, பிரியிற இடம் வரைக்குமாவது ஒண்ணா போவோம்ல, அதுக்குதான் மைனிய கூப்பிட்டேன். அப்படியா? ரொம்பதான் மைனியகாரி மேல பாச பொங்கல் விட்டுருக்கு. நீர நெருப்பு என்னைக்கு இப்படி ஒண்ணு சேர்ந்துச்சு? அது இன்னைக்கு மட்டும்தான். என்னால இதே கதை கிடையாது. வாங்கிட்டு நான் என்ன சொன்னேன்? எனக்கு சோறு வடிக்க முடியல, காலையில எங்களுக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போன்னு சொன்னேனா இல்லையா? சமைச்சு குழம்பு வச்சியா? எம்மா, காலையில என் மகளுக்கு சோறு கட்டும் போதே உனக்கும் சேர்த்து சோறு பொங்கி வச்சிட்டேன். நீ குழம்பு மட்டும் வச்சிக்கம்மா. சோறு மட்டும் தான் வடிச்ச போல. ஏன் உன் மகளுக்கு வைக்கும் போது எனக்கு சேர்த்து கறி வைக்க வேண்டியதானே? எம்மா, என் பிள்ளைக்கு முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தேன். உனக்கு தான் சாதம்லாம் செஞ்சு தந்தா பிடிக்காதுல்ல. என் பிள்ளைனா விரும்பி சாப்பிடுவாதான், உனக்கு சேர்த்து கிண்டலம்மா. முட்டை சாதம் கொட்டை சாதம்னு தேனாம அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சாதத்தை கிண்டி கொடுத்துரு. ஒரு நாள் வீட்டுல
ஏத்தேய் கறி வைக்கல என் பிள்ளைக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன். நூடுல்ஸ்னா இந்த புழு புழுவா இருக்குமே அதுவா? ஷேய் ஏத்தேய் இந்த மாதிரிலாம் பேசாங்க தேய். இப்படிலாம் சொன்னியெல்லாம் என் பிள்ளை எப்படி சாப்பிடும்? அவளே அதை செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிட்டுட்டு வெறும் பாக்ஸ் கொண்டு வருவா. சோறு குழம்பு சாதம்லாம் கொடுத்தா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்க தே. பாதி சோறு வீட்டுக்கு வந்துருது. ஆமா நூடுல்ஸ் கட்டி கொடுத்து விடுங்க ரொம்ப நல்லது. இங்க பாரு நெட்டமாடி நீ பிள்ளை வளர்க்குற வளர்ப்பே சரியில்லை. இவளாவது ஏதோ ஒரு சாதங்கிற பேர்ல கட்டி கொடுத்து அனுப்பிறியா? நீ என்னடான்னா நூடுல்ஸ் கிண்ணனே கடையில வாங்கி கொடுத்தேன்னு தெரியா? உன் செய்கை ஒண்ணுமே சரியில்லை சொல்லிட்டேன். உன் புருஷனுக்கு என்னது? ஏத்தேய் அதான் இட்லி வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னீங்களா? மதியம் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு வர உங்களுக்கு தெரியாதோ? அதான் நீங்களெல்லாம் நல்ல எஸ்கேப் ஆயிருங்க. நித்தனா எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும் இந்த வீட்ல உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கேன். வயசாகுதே ஒரு உதவி செய்வோம் ஒண்ணு கிடையாது. பெத்தது எருமை மாடாதான் இருக்கு, வந்தது எருமை மாடாதான் இருக்கு. ஒரு புரோஜனமும் இல்ல. ரெண்டு மாட்டுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சிட்டு கிடக்கேன். எம்மா நீ யாராவது மனங்க போயிட்டு வர ஏதா இருந்தாலும் சாயங்காலம் வந்து பேசிக்கிடலாம். பேசாம நானும் உங்க அப்பாவும் எதாலையாவது போயிடலாமான்னு நினைக்கிறேன். சரிம்மா சாயங்காலம் வந்த பிறகு கிளம்புங்க நாங்க போயிட்டு வரோம். மைனி வாங்க போவோம் யாராவது. இந்த ஆளையாவது பேரையும் சொல்லிட்டு இருக்கேன். சாயங்காலம் வந்த பிறகு போன்னு சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்குனேல என்னையதான் சொல்லணும். இவளாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறா. கூட போற நெட்ட மாடு அப்படியே தலையாட்டிக்கிட்டு மாடு மாதிரியே போகுது. இவ்வளோ ரெண்டு வார்த்தை இப்படியே விட்டா சரிபட்டு வராது. ஏதாவது ஒண்ணு செய்யணும். ராசத்தியக்கா 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 வாங்க வாங்க. ஏக்கா நெட்ட மாதிரியே கூட்டிட்டு வர சொன்னீல்ல அதாக்கா கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி சரி நான் பேசிக்கிறேன் நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. சரிக்கா. நெட்ட மாதிரி அந்த ராணி வீட்ல தான் வேலை பார்க்குறியோ? ஆமாக்கா. சரி எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னதுங்கக்கா? ராணி மகளுக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோமே உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். அது கூட நின்று போச்சே. ஆமா நின்னுதான் போச்சு. அதனால அவிய ரெண்டாவது மகளை என் மகனுக்கு கட்டி தர முடியுமான்னு கேட்டிருந்தேன். அவிய அதுக்கு யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காவ. இன்னும் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. சரிங்கக்கா. அதான் அவிய ஏதோ அங்க எதுவும் பேசினாவளா உனக்கு எதுவும் தெரியுமா அதை பத்தின்னு கேட்க தான் உன்னைய கூப்பிட்டேன். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. நீங்க இப்ப சொன்ன பிறகு எனக்கே தெரியும். அவிய பேசுறதுல நான் எட்டி கூட பார்க்கவே மாட்டேன். என்னோட வேலை பெருக்கல் கூட்டல் துடைத்தல். இப்ப கூட எனக்கு வேலைக்கு நேரமாயிட்டு ராணியக்க தேடிட்டே இருப்பவ. என்ன ஏதாவது சொல்லணுமாக்கா? இரு எதுக்கு சுடுதண்ணி கால்ல ஊத்துன மாதிரியே நிக்க? ஏன் லேட்டா போனா அந்த ராணி கடிச்சு தின்றுவாளோ? காட்சியில தங்க மாட்டாவ யாசுவாவ. எங்க போனா எதுக்கு லேட்டு ஏன் லேட்டுன்னு கேப்பா. உங்ககிட்ட வந்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்லு என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. எதுக்கு போனா என்ன விசாரிச்சாவன்னு கேட்டாவனா நான் என்ன சொல்றது? நீ அவியிட்ட ஏன் லேட்டுன்னு கேட்டா இந்த மாதிரி சில்பாவும் செல்லமாவும் அங்க வேலை பார்க்கவ அங்க பார்க்க போனேன்னு சொல்லு. அப்புறம் அவியிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லு. அங்க போனப்ப அப்படியே ராசாத்தியா காயிட்டையும் பேசுனேன். அவிய இந்த மாதிரி உங்க மகளை கேட்டிருக்காவலாமே நீங்க ஒரு பதிலும் சொல்லாம இருக்கீங்களே என்னன்னு கேட்டாவேன்னு கேளு. ஐயோ நானா? நான் போய் வீட்டு இந்த மாதிரிலாம் பேசுனேன்னு இனி யாசுவாக்கா. அப்புறம் எனக்கு இந்த வேலையே கிடையாது போன்னு சொல்லிடுவாவ. ஏன் எதுக்கு? அவிய அப்படிதான் மேடம்னு தான் சொல்லணும்னு என்னையவே சொல்லி வச்சிருக்காவ. நானே போய் அங்க போய் அவியில அக்கா அக்கான்லாம் கூட முடியாது. சொந்தக்காரி தானே. ஆனாலும் இனி மேடம் தான் கூட சொல்லியாவ. நான் நீங்க சொல்ல சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் போய் அங்க பேசினேன்னு வச்சுடுங்களா. உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடிருன்னு சொல்லி விரட்டி விடுவாவ. அப்புறம் இந்த சம்பளம் வரலன்னா என் குடும்பம் நடக்கிறதே பெரிய விஷயமா போயிடும். அவ்வளவு கஷ்டமா உனக்கு? ஆமா கஷ்டம் தான். நான் என்ன பணக்காரியா? சரி அப்படின்னா ராணி உனக்கு இந்த மாசம் எவ்வளவு சம்பளம் தருவாளோ அதை நான் உனக்கு தாரேன். அவ உன்னை வேலையை விட்டு நிறுத்தினாலும் பரவாயில்ல நான் உனக்கு என் வீட்டுல வேலை போட்டு தரேன் அதே சம்பளத்துக்கு. நீ எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய. ஐயோ அவியட்டெல்லாம் போய் என்னால பேச முடியாதுக்கா. ஒரு மாச சம்பளத்தை இந்த ஒரு உதவிக்கு நான் இனாமா தரேன்னு சொல்லியே. இதுக்கு மேல உன் இஷ்டம். யோசிச்சு பதில் சொல்லு. நீ இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு இயல்பா வந்தே இந்த மாதிரி அவிய சொன்னாவன்னு கேட்க போற அவ்வளவுதானே. அதுக்கெல்லாம் ராணி ஒன்றும் சொல்ல மாட்டாவே. நீ போய் கேட்டுட்டு வந்து என்ன பதில் சொன்னாவன்னு சொல்லு. நான் உனக்கு சம்பள ரூபாயை தாரேன். பாட்டி அங்க பாருங்க பாட்டி, கதவு பூட்டி இருக்கு. ஆமா கதவு பூட்டில இருக்கு. ஒருவேளை வெளியே எங்கேயும் போயிருப்பாவ்ளோ. பாட்டி உங்ககிட்ட தான் அந்த பாட்டி நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு கால் பண்ணுங்க பாட்டி.
நான் போனை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ம் சரிம்மா. இந்தாம்மா பையப்படி நான் போன் அடிச்சு அவ எங்க போனாவன்னு கேக்கேன். ஆ தாங்க பாட்டி. ஹலோ சம்மந்தி, என்ன பிளான் போட்டிருக்கீங்க? மைனி உங்க வீட்டுக்கு வந்தோம், வீடு பூட்டி இருக்கு. வெளியே எங்கேயும் போயிருக்கீங்களோ? எப்போ வருவீங்க மைனி? சம்மந்தி, நீங்க அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களோ? நாங்க எல்லாரும் இப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க மைனி? சம்மந்தி, அதான் என் மாமாவே வீடு இருக்குல்ல, சாரஜாவை கட்டி கொடுத்துருக்கேனே, அங்க வந்துட்டோம். என் பேரனையும் பேத்தியும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே மைனி, உங்க மக ஏதோ கோவத்துல இருக்கா, ஏத்துக்கிட மாட்டான்னு சொன்னீங்க, சேர்த்துக்கிட்டாலோ? ஆமா சம்மந்தி, வீட்டு கூட்டிட்டு வர சொல்லிட்டா. அதான் உடனே நான் என் பேரனையும் பேத்தியும் கூட்டிட்டு வந்துட்டேன். பிள்ளை மேல கோபம் எத்தனை நாள் இருக்கும்னு சொல்லுங்க. அது என் மாமனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு. ஐயோ, உங்க மருமகனுக்கு என்னாச்சு மைனி? அது ஒண்ணும் இல்ல, பிள்ளை பிரிஞ்சிருந்தே ஏக்கம். அதுல லேசா நெஞ்சு வலி வந்துட்டு. டாக்டரு பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டாங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாரா. அதான் என் மகளும் மனசு மாறி பிள்ளைல வீட்டுக்கு கூட்டிட்டு வர சம்மதிச்சிட்டா. ஆனுவையும் சூர்யாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப எல்லாரும் இங்கதான் இருக்கோம் சம்மந்தி. நான் வேணா அங்க வந்து உங்களை கூட்டிட்டு வரட்டுமா? ஆ சரி மைனி, உடனே வாங்க, இல்லைன்னா எப்படி வரணும்னு சொல்லுங்களேன், நாங்களே வந்துடுறோம். யார்கிட்டயாவது இந்த இட்லி கடை வச்சிருக்க சாரஜா வீடு எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும், நான் வந்து இந்த தடவை கூட்டிட்டு வந்துடுறேன். அடுத்த தடவை வரணும்னா நீங்களே ஞாபகம் வச்சுக்கிடுவீல்ல. அங்கேயே நில்லுங்க, இப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆ சரி மைனி, வெயிட் பண்ணியோ, சீக்கிரமா வாங்க. பாட்டி, அந்த பாட்டி என்ன சொன்னாங்க? இப்போ யாரும் இந்த வீட்டில் இருக்கிறது இல்லையாம்மா, உங்க அக்காவை மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளாம். பாட்டி, அவங்க தான் கோவமா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, கோவமா தான் இருந்தாலாம். புருஷங்காரன் பிள்ளைய பார்க்காம ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாவ போல, அதான் கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சிருக்காவலாம். அவருக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாம வந்துட்டான், அதான் அவங்க அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு போயிருக்காவ. அப்படியே பாட்டி, அவங்க வீடு நல்ல பெரிய வீடா இருக்குமா? எல்லா வசதியும் இருக்குமா பாட்டி? தெரியலையேம்மா, நான் பார்த்தது இல்லையே. உங்க அம்மைய உங்க அப்பாவுக்கு கட்டி கொடுத்ததோட சரி, நாங்க ரொம்பலாம் இங்க வந்து இருந்ததே இல்லைம்மா. உங்களையும் கொண்டு வந்து அங்க படிக்க வச்சுட்டால, அதனால இங்க வரதையும் இல்லை, யாரையும் பார்த்ததும் இல்லை. அவி வீடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா சரோஜா புருஷனை பார்த்துருக்கேன். உங்க அப்பா அம்மா கல்யாணத்தோட அவ கல்யாணம் முடிஞ்சு புருஷனோட இருந்தா. அவியல் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிருந்திருக்கும். அப்போ பார்த்ததுதான், வீட்டுக்கும் போனதில்லை, எங்க இருக்காவன்னு எனக்கு தெரியாது. உன் அம்மா இருக்காளே, என்கிட்ட ஒரு கதையும் சொல்ல மாட்டா. நீங்கள் எப்படி அங்கே ஒன்றும் தெரியாம இருந்தீங்களா, அதே மாதிரிதாம்மா நானும் ஒன்றும் தெரியாம உங்க கூட இருந்தேன். அப்படியா பாட்டி? ஆமாம்மா, போனாதான் தெரியும் அவிய வீடு எப்படி இருக்குன்னு. ம் சரி பாட்டி, இவங்க எனக்கும் அத்தை தானே? ஆமாம்மா, உன் அப்பா கூட பிறந்த ஒரே தங்கச்சி அவன் மட்டும்தான். இது வரைக்கும் நீ அவளை பார்த்ததே இல்லையோ? ம் இல்லை பாட்டி, ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்லை. அக்கா தான் கால் பண்ணும்போது பாட்டி இருக்காங்க அத்தை இருக்காங்கன்னு சொன்னான், வேற அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. நல்ல பிள்ளைதாம்மா, நல்ல கலகலன்னு பேசுவா. உங்க அப்பா அம்மா கல்யாணத்தோட சிட்டுக்குருவி மாதிரி ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சா. இப்போ எப்படி இருக்காளோ என்ன ஏதோ எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. ஏற்கனவே மைனி வேற கோவத்தில் இருக்கான்னு சொல்லியாவ. பேய் பார்த்தா தான் தெரியும். பாட்டி, ஏன் பாட்டி அப்பாவும் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் கூட அவங்க கூட்டிகிட்டு வந்ததும் இல்லை, எங்களையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதே இல்லை. எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் அம்மா காரணம். அவ தான் யாரையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. மருமவனும் என்ன பண்ணுவாவ? நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இங்கதாம்மா இருந்தீய. ஒரு 5-6 வயசுலலாம் இங்கதாம்மா இருந்தீய. அப்படியா பாட்டி? ஆமாம்மா, இங்கதான் இருந்தீய. அப்போ உங்க அத்தை உன்னைய பார்த்துருப்பாவ, நீ அவியலை பார்த்துருப்பா. சின்ன பிள்ளையில பார்த்ததுலாம் ஞாபகம் இருக்காது, உங்க அத்தை ஞாபகம் வச்சிருப்பாம்மா. ம் சரி பாட்டி. வாங்க மைனி. ஃபோன் போட்டுட்டு இப்பதான் வச்சேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களே. ஆமா சம்மந்தி, பக்கத்துல தான வீடு இருக்கு. வாங்க வீட்டுக்கு போவோம். மைனி
மக எதுவும் சொல்லுவாளோ